அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? அனைவருக்கும் உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்கள். சரியா? இயேசு உயிர்த்தார் இல்லையா? அவர் எல்லார் உள்ளங்கள்லையும் இல்லங்கள்லையும் உயிர்த்து நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறார். இந்த உயிர்ப்பு நாள் நமக்கு ஒரு நிறைவுள்ள நாள். அவரோடு 40 நாளும் பயணித்தோம் இல்லையா? துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள், நோவுகள், நொடிகள் எல்லாமே கடந்து இப்போ நம்ம உயிர்ப்புக்கு வந்திருக்கோம். அப்போ உயிர்ப்புக்கு வரும்போது அவரோடு நாமும் நிறைவாக வாழ்வோம். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் இல்லையா மக்களே? அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்ம நிறைவாக இருப்போம். அந்த நிறைவு தான் நம்மளை வாழ வைக்கும். இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 3, இறை வார்த்தை 1 4 முடிய. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வும் அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் போது நீங்களும் அவரோடு மாட்சி பொருத்தியவராய் தோன்றுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருப்பவர்கள், அவர் சொல் கேட்டு இருப்பவர்களுக்கு எந்த குறையுமே இருக்காது இல்லையா? அப்படி அந்த எந்த குறையுமே இல்லாமல் இருக்கும்போது அவரோட பாடுகள், நோவுகள், நோய்கள், நொடிகள், இயலாமைகள் இல்லையா, பலகீனங்கள் இப்படிலாம் நிறைய இருக்கும். அதையெல்லாம் கடந்து வரும்போது தான் நம்ம கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள், குற்றங்களுக்காக தானே அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டதோடு இல்லாமல் மரித்தார். மரித்தும் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தார். யாருக்காக உயிர்த்தார்? நமக்காக, நம்மை மீட்படைய செய்வதற்காக, அந்த மீட்பில் நாம் ஒரு நிறைவு காண்பதற்காக, அவருடைய ஒளியில் நாம் வாழ்வதற்காக. அப்போ நாம் இவ்வுலகை சார்ந்ததை மட்டுமல்ல, விண்ணுலகை சார்ந்ததை என்ன வேண்டும்? இவ்வுலக சார்ந்தது பொருளாதாரம் மட்டும்தானே இல்லையா நமக்கு வேணும்? அந்த பொருளாதாரத்தை உருவாக்கி தருபவர் அவர் தானே. என்ன இடையூறு வரட்டுமே, எந்த நிலையில் நாம் தள்ளப்பட்டாலும் இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நமக்காக அனைத்தையுமே அவர் செய்து முடிப்பார். நமக்கு போராட வலுவில்லை, எதிர்த்து பேச முடியவில்லை, நம்மிடம் பணமும் இல்லை, வழக்காட நமக்கு சனமும் இல்லை என்றால் அவரே வருவார். ஆமாம், நீ அமைதியாயிரு, உனக்காக வழக்காட நான் வருவேன் என்று சொல்பவர் தந்தையாம் வருவன். விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையின்படி அவர் என்ன சொல்றாரு? நீ அமைதியாரு, உனக்காக நான் போரிடுவேன் சொல்றாருல்ல. அப்போ நம்ம விண்ணுலக சார்ந்தவை மட்டும் நாடும் போது கிறிஸ்துவோடு பங்காளிகளாக ஆகிறோம். ஏனென்றால் அவர் உயிர்க்கும் போது நாமும் உயிர்ப்பு பெறுகிறோம். அவரோடு நாம் பாவங்கள், அவர் இறந்து விட்டார். எதற்காக? நம் பாவ சாபங்களை எடுப்பதற்காக. நம்முடைய பாவங்கள், சாபங்கள் அனைத்தையும் அந்த இறப்போடு அந்த கல்லறையில் புதைத்து விட்டோம் நாம் இல்லையா? அப்போ இப்போ நாம் புது மனிதராக இருக்கிறோம். இந்த புது மனிதர்கள் நிறைவாக வாழும்படி தான் அவர் நம்மளோடு இணைந்து வர சொல்கிறார். அப்போ அவரோடு நாம் இணைந்து வரும்போது நாம் மாட்சி பெறுவோம் என்று சொல்கிறார் அவர். ஏனென்றால் இயேசுவோடு இருக்கும்போது இயேசு நமக்கு ஒரு புதிய பேரை தருவார். ஆம், அவருக்கு விருப்பமான பேரை நமக்கு தந்து அழைப்பார். அப்படி அழைக்கும் போது நாம் பெருமைக்குரியவர்கள் அல்லவா, பேர் பெற்றவர்கள் அல்லவா, போற்றுதலுக்குரியவல்லவா. அதனால்தான் நம் வாழ்வு அவரோடு இணைந்து மறைந்தும் இருக்கிறது, மறைபொருளாக இருக்கிறது. நமக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நமக்கு தெரியாது. நாம் நிறைய நினைச்சிருப்போம், இதை செய்யணும் அதை செய்யணும்னு. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் இருக்கும். ஆனால் அவருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நினைத்து அனைத்து அவர் நிறைவாக நமக்கு செஞ்சு தருவார். நம்ம கூட இருக்காரா இல்லையா? இருக்கா. இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கு அளவே இல்லையா ஆமாண்டவரே. எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஆமாண்டவரே, பாடுகள் தான்ப்பா, துயரங்கள் தான்ப்பா, நோவு தான்ப்பா, நோய்கள் தான்ப்பா, எல்லாமேப்பா, எங்கள் பலகீனங்கப்பா, அனைத்தையும் எடுத்து அந்த கல்லறையில் எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் எடுத்து, எங்கள் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் எடுத்து அந்த கல்லறையில் போட்டு புதைத்து விட்டோம் ஆண்டவரே. இனி நாங்கள் முழுமையாக உயிர் பெற்று உம்மோடு இணைந்து நடக்கும்படி நீர் எங்களுக்கு நிறைவான வலுவை தர வேண்டும் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தில் விழாதவாறு, பலகீனத்தில் விழாதவாறு நீர்தாமே எங்களை தற்காத்து வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே.
ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி அனைத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய வல்லமைக்கும் உடைய ஆற்றலுக்கும் உடைய செயல்பாட்டுக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.